வெல்கம் டு மை சேனல் EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.4ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் 9th சம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுதணும். இது வந்துட்டு 3 தான் இருக்குது அப்படின்றனால இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 48 இருக்கிறனால முதல்ல 2ஆல் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக 3 வச்சு நான் பொறுமையாக எல்சிஎம் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்க. தட் இஸ் 3 into இது ரெண்டு இடத்துல y தான் காமனாக எடுக்க முடியும், அதனால் y இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 48 4 2 இன்டூ 3 இன்டூ ஒய் இப்படி எழுதிக்கோங்க. இப்போது 3 வந்து காமனாக இருக்குது, y வந்து காமனாக இருக்குது, அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண 3yயை வெளியில் எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு சர்க்கிள் பண்ணாததை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. மைனஸ் 4 2 இருக்குது செகண்ட் ஸ்டெப்பில், 4 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 16 வந்துடும். இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 நம்ம இன்னும் ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுத முடியும், அதனால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஒய் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். 16 எப்படி எழுதலாம்? 4 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இப்போ இது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது நம்ம 3.3 எக்ஸசைஸில் படித்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஒய் ப்ளஸ் 4 இன்டூ ஒய் மைனஸ் 4. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அதாவது 3y இன்டூ y ப்ளஸ் 4 இன்டூ ஒய் மைனஸ் 4. ஸோ லாங் ஷார்ட்டில் இந்த சம் ஃபுல்லாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது 10th சம்முக்கு போயிடலாம். இப்போ நாம் இது ரெண்டுத்தில் பியை காமனாக எடுத்தோம்னா இதில் ஏ அப்படியே இருக்கும், 2 பியில் ஒரு பி வெளில போனால் ஒரு பி உள்ளே இருக்கும், மைனஸ் இதில் பி போயிட்டால் சி ஸ்கொயர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எதையுமே எடுக்க வேணாம், ஆனால் -1 மட்டும் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சைனு இந்த ப்ராக்கெட்டுக்கும் இதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் -1 காமனாக எடுத்தால் இது ப்ளஸ் ஏபி ஆகிடும், இது மைனஸ் சி ஸ்கொயர் ஆகிடும். இப்போ ப்ராக்கெட்டில் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஏபி மைனஸ் சி ஸ்கொயரை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே பி பேலன்ஸ் இருக்கும், இங்கே -1 பேலன்ஸாக இருக்கும். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 சம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் இது 9th சம்மு, ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் இது 10th சம்மு. இதோட ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.